Dear students, welcome to Way to Career Basic YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரவுண்ட் 2 ரிவைஸ் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் அப்படிங்கறத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ணலாம், யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம், யாரெல்லாம் சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டவுட் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கான ஆன்சர் என்ன, உங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 125க்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கும் இல்லையா, அதில் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி இந்த கேஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க, அது இப்போதைக்கு அது கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் அதில் நீங்கள் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அந்த கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸு அவங்களும் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 125க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் ஆல்ரெடி இன்னும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் செகண்ட் ரவுண்ட் இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபார்முக்காக இருந்திருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆல்ரெடி முன்னாடி நடந்ததில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அடுத்து தேர்ட் டவுட் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபார்முக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ரவுண்டு 2ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணி உள்ளே போகும்போது ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போன ரவுண்ட், அதாவது பழைய கவுன்சிலிங் ஷெடியூலுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போவும் நீங்கள் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் அப்படியே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும், பட் லாக்கிங் ஆகி இருக்காது. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு பிஃபார்ம் கோர்சஸ் ஆட் பண்ணணும், இல்லைனா அதர் கோர்சஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது பிஃபார்ம் கோர்சஸில் நிறைய காலேஜஸ் சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும், நாங்கள் திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபார்முக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்க மாட்டீங்க பழைய கவுன்சிலிங் ஸ்கெடியூலுக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வந்திருக்குது இல்லையா, இந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் பிஃபார்ம் கோர்சஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு பிஃபார்ம் கோர்ஸ் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணலைன்னா மட்டும்தான் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சாய்ஸ் லாக்கிங். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லோரும் பண்ணணும். திரும்ப ஓடிபி போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட்டு லாக் பண்ணாத சாய்ஸ் தான் எல்லாருக்கும் காமிக்கும். அதனால் கம்பல்சரி எல்லோரும் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாருக்கும் வர டவுட் என்னன்னா, எல்லாருக்குமே சேர்த்து ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் டேட் 8/10/2025 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான காலேஜஸ் ஓப்பன் டேட் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் காலேஜ் ஜாயின் பார்த்திங்கன்னா 15/10/2025 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் கிடைக்குதோ அந்த காலேஜில் போய் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணணும், கம்பல்சரியாக பண்ணணும். பண்ணலைன்னா உங்களுடைய சீட் பார்த்திங்கன்னா எந்தவித முன்னறிவிப்புமின்றி பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படும். அதுக்கே ஓரளவுக்கு எல்லாருமே கிளாரிஃபை கிடச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிஃபார்ம் கோர்ஸை ஆட் பண்ணி நடத்துகிற கவுன்சிலிங் தான். ஆல்ரெடி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் பிஃபார்ம் கோர்ஸ் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது எல்லோரும் கம்பல்சரி பண்ணணும்.
சாய்ஸ் லாக்கிங்கான டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா லாக்கிங் பண்ணிக்கலாம். அடுத்து புதுசாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும், புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னுடைய கட் ஆஃப் 125க்குள்ளே இருக்குது, நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் ரிவைஸ் கவுன்சிலிங். யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நார்மலாக எப்பவும் நடக்கிற கவுன்சிலிங் மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக 8/10/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எனி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்தவர்கள் வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.